ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் கசின்ஸ் கல்யாண்ஸ் வெப் சீரிஸோட வீதம் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவுடைய நிறைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, கசின்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு திருவிழாவப்போ எல்லோரும் ஒன்று கூடுவாங்க. குடும்பத்தில் திருவிழா நடக்கும், அப்படி ஒன்று கூடுவாங்க. அப்படி ஒன்று கூடும்போது ஒரு 5 நாளைக்கு இருப்பாங்கன்னு வச்சுக்கவேன். அந்த 5 நாள்லேயும் இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்தா ரொம்ப எங்கே வேணாலும் கூடவே போவாங்க. அதில் சண்டையும் வரும். அதே சமயத்தில் பிரிஞ்சிருவாங்க, ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்படி பல ஏங்கலில் சம்பவம்லாம் நடக்கும். இப்போது அந்த சம்பவம்லாம் என்ன, இந்த ஹீரோ அண்டு அவங்களுடைய கசின்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரிஸுடைய கதை. இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஃபேமிலி காமெடி ட்ராமா அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே காமெடி பண்ணுறது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம், நல்லாவே வந்திருக்கு. இதில் செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சில எபிசோட்ஸும் ரசிகர் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஓரளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு 3 எபிசோடும் ஒரு சூப்பராகவே இருக்குது, நல்லாவே கொண்டு போகிறாங்க. பொதுவாகவே இது மாதிரியான ஃபங்க்ஷனில் நம்ம உறவுகளில் ஒன்று கூடும்போது அந்தளவுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும், எப்படி ஜாலியாக கதையாக பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு போட்டால் சட்டுன்னு அந்த கதையாக பேசுகிறதுலேயே ஒரு சில சண்டையெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இப்படி ஃபேமிலியில் நடக்கின்ற அந்த தத்துவமான காட்சிகளை காமிச்சிருக்காங்க. இது காமெடியாக சொல்லியிருக்கிற விதம் வந்து நல்லாவே இருக்குது. இந்த சீரிஸில் மனுஷன் பார்த்தா என்ன தான் இவங்க காமெடியாக கொடுத்துருந்தாலும் ரியாலிட்டியாக இல்லை. ஒரு ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்குது. யாருமே இயல்பாக நடிக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் அந்த கேரக்டரை எழுதியிருக்கு. இன்னும் கொஞ்சம் இயல்பாக நமக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஒரு யதார்த்தமான நடிப்பு யாருமே கொடுக்கல, ஒரு செயற்கையான நடிப்பு தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது தெரியும், ஓ இது வந்து ஏதோ நாடகம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.